அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ எங்கே இருக்கும்போது காலையில் டிஃபன் சாப்பிட வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் தாங்க வந்திருக்கேன். ஸோ மத்தியானம் சாப்பாடு இலை போட்டாச்சு பாருங்கள். சாப்பாடு வந்து வாழை இலை, ரொம்ப பிரமாதமான ஒரு வீட்டு சாப்பாடு முறை தான் இது. ஸோ பள்ளியை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அப்படியே வேறு லெவலில் இருக்கிற சாப்பாடு வாங்கலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளா ரைஸ், ரெட் ரைஸ், அதாவது இங்கே பூமியில் விளக்கூடிய ரைஸ் இது. அது வந்து கேரளா ரைஸ்னாக்கா இங்கே விளையிறது. ஸோ பார்த்தீங்களா, ரெட் ரைஸ் இது. ரைஸை வேறு மாதிரி சாப்பிட்டா வேறு லெவல் ஆகுதுங்க. இது தம்புலியாங்க, இது புளி தம்புலி. மோர் வந்து வேறு லெவலில் இருந்தது. மிளகா வெங்காயம்லாம் போட்டுருந்தாங்க. தம்புலி நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே சாப்பிட்டு பார்த்துங்க, அது வேறு லெவலுங்க, வேறு லெவல் ஆகுது. கொஞ்சமாக எடுத்து அப்படியே சாப்பிட்லாமா, சூப்பராக இருக்குதுங்க. அந்த சாதத்துக்கு அந்த தம்புலிக்கும் வந்து வேறு லெவலுங்க. கண்டிப்பாக அப்படியே சாப்பிட்லாம் வாங்க. பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்காங்க. அதில் சாப்பிட்றது அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு காரம் வேறு லெவலாக இருக்குது. இப்போ அடுத்த ரெண்டாவது வாட்டி சாதம் வச்சுங்க. இப்போ வந்து சாம்பார் போட போகிறாங்க. சாதம் வேறு லெவலாக இருக்குது. காலையில் டிஃபன் சாப்பிட்டது எங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பிட்ட மாதிரி தாங்க இருக்குது. ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இல்லை. ஸோ சாம்பார் போட்டாச்சு. என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார். அந்த சாதத்துக்கு அந்த வெண்டைக்காய் கொஞ்சம் கார குழம்புக்கும் வேறு லெவலில் இருந்துங்க, அடிப்படியாக இருந்ததுங்க. அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேறு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்தது சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். மாசுங்க பார்க்க அப்படி இருந்தாலும் சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குங்க. உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கடையோட பேர் வந்து கடைசியில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் யாராவது வந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. கடைசியாக வந்து சாதம் வச்சு ரசம் போட்டாச்சு. ஸோ ரசமும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோமா. ரசம் வந்து சாதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த புளிப்பு காரம்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இப்போ ஒரு நம்பரோடு இருக்குது, நம்பர் வச்சு கேட்டு பார்த்துட்டு வந்து சாப்பிடுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம பதிவு லைக் பண்ணுங்கள்.